வெல்கம் டு சுபாஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீக்வன்ஸ். இது ஃபஸ்ட்டு டைப். ஃப்ளாட்டாக இருக்கும், தனித்தனியாக பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்கும். இது அதோட குட்டியாக இருக்கும், சின்னது. சீக்வன்ஸ்னால் சம்கி. இது அதே தான், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கும் பார்க்குறப்ப அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரெட் கலர். இது கொஞ்சம் குப்பி மாதிரி இருக்கும், அதாவது ஒரு குட்டி கிண்ணம் மாதிரி கொஞ்சம் பாருங்களேன், ஒரு வளைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். குட்டி கிண்ணம் மாதிரி பிளண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும். நான் கொஞ்சம் பீடு எடுத்திருக்கேன், இது கடைசி எதுக்குன்னு சொல்கிறேன். எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? இப்போ 3 லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு மெத்தட் சீக்வன்ஸில் 2 டைப் ஆஃப் சீக்வன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம். நான் இப்போ ஃபஸ்ட் டைப் சொல்லித்தர்றேன். இது நம்ம எப்பயுமே போல் நம்ம லோட் பண்ணிக்க முடியாது. சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் லோட் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே ஒட்டிக்கிறோம். பாருங்கள், இப்படி எடுத்தாலே 2 3 உதிருதில்ல, அப்போ நம்ம ஒன்றா தான் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஒரு 2 3 நீங்கள் வச்சுக்கோங்க. நிறையா வச்சாலும் நம்ம குத்தி எடுக்கிறப்ப தெரிக்கும், அதனால் ஒன்றா வச்சுக்கோங்க பக்கத்தில். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நான் அடியிலேருந்து த்ரெட் எடுக்கிறேன். என்ன கலர் சீக்வன்ஸ் எடுக்கிறேனோ அந்த கலர் த்ரெட்டு. பிங்க்குனா பிங்க்கு, அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ ஒரு சீக்வன்ஸை பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு அது நடுவில், அந்த சம்கி நடுவில் ஹோல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரு செயின் கீழேருந்து மேலே கொண்டு வர்றேன். கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருந்தால் இந்த 4வது விரலை வச்சு லைட்டாக நீங்கள் சீக்வன்ஸை பிடிச்சிட்டோம்னா நீங்கள் எடுக்க ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ எடுத்துட்டேன். பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் போட்டுக்கிறேன். சரியா? பாருங்கள் எப்படி தெருக்கிது பார்த்திங்களா? இப்போ அடுத்தது அதே மாதிரி நடுவில் வச்சு ஒரு செயின். நம்ம நார்மலாக ஒரு செயின் போடுறத நம்ம ஜர்தோசியில் எப்படி உள்ளே விட்டு நம்ம லாக் பண்ணி அப்படியே செயின் எடுப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி இது சீக்வன்ஸ் நடுவில் இருக்க ஹோலில் விட்டு மேலே எடுத்து அதை லாக் பண்ணுறேன். பக்கத்தில் ஒரு செயின் போட்டு லாக், அதாவது நடுவில் எடுத்து அப்படியே பக்கத்தில் ஒரு லாக் போட்டு முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சம்கியாக பக்கத்தில் வச்சு பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 1 by 1 அந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸ் தைச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், வெளியே வர்ற எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா? நான் மெதுவாக போடுறேன் உங்களுக்காக. இந்த பாருங்கள், எடுத்து வெளியே அந்த ஆள்காட்டி, நம்ம இந்த 4வது விரல் ஆள்காட்டியில் அதை வச்சு லைட்டாக நம்ம அமுக்கிட்டோம்னா மேலே வந்துடும். அது பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டு முடிச்சிட்டோம்னா அந்த சம்கி நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். இதே மாதிரி 1 by 1 இது பண்ணுறப்ப இந்த சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம போடுற செயின் அந்த சம்கிக்கு மேலே தெரியும். புரியுதா? சம்கிக்கு மேலே இது செயின் தெரியும். இன்னொன்று 1 by 1 வரிசையாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது தனியாக ரவுண்டாக அந்த சம்கியோட ஷேப்ஸ் ஃபுல்லாக அதுக்கு தெரியும். அந்த மாதிரி டைப் இருக்கும். அதனால் இது ஃபஸ்ட்டு மெத்தட். மெதுவாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தெரிச்சு போகும், அதனால் பக்கத்தில் வச்சுக்காமல் கொஞ்சம் தள்ளி வைங்க. நான் எப்பயுமே ஒரு கர்ச்சீஃப்லேயோ ஏதாவது ஒரு துணியில் தாங்க இதெல்லாம் வச்சுக்குவேன். சம்கியோ பீடோ இல்லைன்னா ஜர்தோசினாலும் ஒரு கர்ச்சீஃபில் வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா அது ரொம்ப பறக்காது, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ட்ரே அந்த மாதிரி இதில் வைக்கிறத விட இப்படி வைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 by 1 வச்சு நடு ஹோலில் செயின் போடுறோம், அவ்வளோதான். நார்மல் செயின் தாங்க, சீக்வன்ஸ் மேலே போடுறோம், அவ்வளோதான். இது ஃப்ளாட் சம்கி, ஃப்ளாட் சீக்வன்ஸ், ரெண்டுமே ஒன்று தான். ஃப்ளாட்டாக இருக்கும். இது ஒன்றா தடவி பார்த்து எடுங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்டே கொஞ்சம் பெருசு எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செகண்ட் டைப்பு. இது கேப் இருக்குது பார்த்திங்களா? இப்போ இது கேப்பு வராமல் நம்ம போடுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை ஒன்றா நான் லோட் பண்ணிக்கிறேன். நான் பண்ணது லோட் பண்ணலை, அடியில் வச்சு அப்படியே மேலே செயின் போட்டேன். இது என்ன பண்ணுறேன்னா நீடியில் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணி அப்படியே செயின் போட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்களேன். இப்போ நான் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு செயின் ஒரு சீக்வன்ஸ் எடுத்து லோட் பண்ணி லாக் போட்டுறேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கும், இந்த கேப்பே வராது.
மேலே மேலே இருக்கும். நம்ம என்ன கலர் த்ரெட்டு போட்டாலும் இது வெளியே தெரியாது. வெறும் சீக்வன்ஸ் மட்டும்தான் தெரியும். அடர்த்தியாக இருக்கும். இது நெருக்கமாக அடர்த்தியாக போடணுன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 2 ஒட்டி இருக்குது. அதான் ஒன்று எடுத்து வச்சுட்டு ஒன்று போடுறேன். பாருங்கள், இது ஒன்று ஒன்றா லோட் பண்ணணும். லோட் பண்ணி அப்படியே செயின் போடுறது தான். பக்கத்தில் லாக்லாம் அதுக்கு கிடையாது. வெறும் சீக்வன்ஸில் நம்ம பண்ணுற லாக் மட்டும்தான். ஒரு சீக்வன்ஸ் லோட் பண்ணுறேன், போடுறேன், அப்படியே லாக் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஃபஸ்ட்டு டைப்பு வந்து நம்ம நடுவில் செயின் போட்டு போட்டு பண்ணுறனால அந்த ஷேப் ரவுண்டாக தனியாக தெரியும். இது அப்படி கிடையாது. மேலே மேலே சாய்ச்சி வச்ச மாதிரி இருக்குங்க. சீட்டுக்கட்டு சாய்ச்சி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது சாய்ச்சி சாய்ச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபில்லிங்க்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸுக்கு நிறைய சாரீஸு, ப்ளவுஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. சீக்வன்ஸ் ஒர்க் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். அந்தந்த கலர்லேயும் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பேர்ல் கலர்லாம் இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு லாக் போட்டு முடிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு டைப், அது ஒரு டைப். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த குப்பி மாதிரி எடுத்தேன்ல நான், குட்டி கிண்ணம் மாதிரி, அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இதுவும் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற அதே டைப் தான். பட் நான் பீடு எடுத்திருக்கேன், சுகர் பீடு. இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சுகர் பீடு ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் குப்பி மாதிரி இருந்துச்சு சீக்வன்ஸை, அதையும் லோட் பண்ணிக்குவேன். இதுக்கு நான் கோல்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு பீடு, ஒரு சீக்வன்ஸ், அது கிண்ணம் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த கிண்ணத்துக்கு நடுவில் ஒரு குட்டி பீடு வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் எம்போஸாக அழகாக காட்டும். அவ்வளோதான், அப்படியே செயின் போட்டு லாக் பண்ணிடுறேன். இந்த இது பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ லோட் பண்ணி போடுறேன் பாருங்களேன். போட்டுட்டு ஒரு செயின் அப்படி பக்கத்தில் ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு, அது பக்கத்தில் ஒரு செயின். எதனால் இந்த செயின் போடுறேன் அப்படின்னா, அடுத்தது லோட் பண்ணுறப்ப அந்த ஃபுல்லாக அது மேலே போய் உட்காந்துடக்கூடாது. நம்ம போட்ட சீக்வன்ஸ் வந்து அடுத்த சீக்வன்ஸ் மேலே உட்காந்துடக்கூடாது. ரெண்டும் தனித்தனியாக தெரியணும். ஏன்னா பீடு வேறு வைக்கிறோம் இல்லையா, அதனால நடுவில் ஒரு செயின் நம்ம போட்டோம்னா நமக்கு கேப் கிடைக்கும். எப்பயுமே சீக்வன்ஸ் ஒர்க்கில் கேப் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நடுவில் ஒரு ஸ்டிச்சு. நிறைய ப்ளவுஸில் நீங்கள் ஸ்லீவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு 2, 3 சீக்வன் வைப்பாங்க. ஒரு 4, 5 ஸ்டிச்சஸ் கூட போட்டிருப்பாங்க. அப்புறம் திருப்பி 2 வைப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப கேப் கிடைக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாக தெரியுன்றதுக்காக நடுவில் கேப் விட்டு போடணுன்றதுக்காக ஒரு செயின் லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின். இப்போ திருப்பி பீடு, அந்த சம்கி இப்போ லாக் பண்ணுறேன். திருப்பி ஒரு செயின். சீக்வன்ஸில் இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ஆஃப் இது நம்ம காட்டிகிட்டே இருக்கலாம். ஏகப்பட்ட சீக்வன்ஸ் டைப்ஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 மாடல் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பஜாரில் நிறைய கிடைக்குதுங்க சீக்வன்ஸு. அதில் வச்சு நம்ம என்னனாலும் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் இதுதான் மெயினான ஸ்டிச்சஸ். சீக்வன்ஸ்னாலே இதுதான் மெயினாக நம்ம பண்ணுவோம். அழகாக இருக்கும் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி அடியில் வைக்கிற அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு அப்படியே கொஞ்சம் வளைவாக இருக்கும். நம்ம வச்ச பிங்க், இந்த ரெட்டெல்லாம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். நமக்கு துணியோடு ஒட்டின மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், எம்போஸாக இருக்கிறது. பீகாக்கோட மேலே பாட்டு இருக்குது பார்த்துருக்கீங்களா, மேலே ஒரு பாட்டு இருக்கும்ல பீகாக்கோட பாட்டு, அந்த பாட்டுக்கு இதை நம்ம ஃபில் பண்ணினோம்னா ரொம்ப அழகாக இருக்கும், எம்போஸாக காட்டும். அதே மாதிரி லோட்டஸில் பண்ணலாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா, நல்லா இருக்கா பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுறது உங்களால் பார்க்க முடியும். அப்போ தான் 1 மந்தில் எல்லாமே கவர் பண்ண முடியும். ஓகேவா, நான் மதுரையில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.